Hi, I'm Vidya Sankar. I'm bringing the wife's light to London on the 26th of April to the Copper Box Arena. Don't forget, book your tickets. Come there, be there, enjoy the music, and most importantly, let's fight together. Okay? See you there. வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலத்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் விண்கலம் எவ்வாறு இயங்குகிறது, சுனிதா வில்லியம்ஸ் பயணம் எப்படி இருந்தது, விண்வெளி நிலையம் முதல் பூமி வரை என்ன நடக்கின்றது, விண்வெளியில் மாதக்கணக்காக தங்கியிருந்தார், அவருடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, பூமிக்கு வந்த இந்த விண்கலத்தின் வேகம் 39,000 கிலோமீட்டரில் இருந்து சில நிமிடங்களில் 800 மீட்டராக குறைவது எப்படி, இதிலும் குறிப்பாக அவர் இன்றைய தினம் வந்திருக்கிறார், அவருக்கு எவ்வாறான உபாதைகள், வந்த சுனிதா வில்லியம்ஸை ஏன் அவர்கள் அந்த இருக்கையில் இருத்தி வச்சு கொண்டு சென்றார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விகளுக்கு மத்தியில் தான் இந்த உண்மை நலசல் ஆராய போகின்றோம், உண்மை நலசல் சார்ந்து பார்க்க போகின்றோம். நாசா விஞ்ஞானியான விக்டர் குளோபர் விண்வெளி பயணத்துக்கு பிறகு பூமிக்கு திரும்பியவுடன் தனது மகளுடன் உரையாடியதை நேர்காணலாக வெளியிட்டிருந்தது நாசா இணையதளம். அதில் பூமிக்கு திரும்பியதும் நீங்கள் அனுபவித்த முதல் வாசனை என்ன என்று அவரிடம் மகள் கேட்பார். கடல்ல விண்கலம் இறங்கியதும் தான் அனுபவித்த முதல் வாசனை கடலின் வாசனை என்பார் விக்டர். அதன் வாசமும் காற்றும் அற்புதமாக இருந்தது என்று கூறினார். பூமி திரும்பியதும் தான் நல்ல உடல்நிலையிலேயே இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உடல்நலமின்மை, அசௌகரியம் போன்ற எதையும் தான் உணரவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் அனைத்து விண்வெளி வீரர்களுக்கும் அப்படியான அற்புத தருணங்கள் அமையுமா என்பது மிகப்பெரிய கேள்வியே. ஏனெனில் பூமி திரும்பும் விண்வெளி வீரர்களுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் அப்படியான அனுபவத்தை பெரும்பாலும் தருவதில்லை. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து 286 நாட்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பியிருக்கிறார். இன்று அதிகாலை 3:30 மணிக்கு அவர் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் புளோரிடா மாகாணத்துக்கு அருகில் கடலில் இறங்கி மிதந்தது. புட்ச் வில்மோர் என்ற சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிக்கேக், ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகியோருடன் இணைந்து அவர் பூமிக்கு திரும்பியிருக்கிறார். டிராகன் விண்கலத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினர் நகரும் ஸ்டெஜரில் வைத்து நாசா மீட்பு குழுவினரால் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். இதற்கு காரணம் என்ன? விண்வெளியில் 9 மாதங்களுக்கு மேல் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் உடலில் என்னென்ன மாற்றங்கள் அவாக்கு ஏற்பட்டிருக்கும், விண்வெளியில் வாழ்வது, அங்கிருந்து பூமிக்கு திரும்புவது எவ்வளவு கடினமான சவால்கள் நிறைந்த பயணமோ அந்த அளவுக்கு பூமிக்கு திரும்பிய பின்னரும் விண்வெளி வீரர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி விண்வெளியில் நீண்ட காலமாக தங்கி பின் பூமி திரும்பும் விண்வெளி வீரர்களால் பெரும்பாலும் இயல்பாக நிற்கவோ நடக்கவோ கூட முடியாது. அவ்வளவு ஏன் அவர்களால் உடனடியாக தங்கள் அன்பானவர்களை சந்திக்க வீட்டுக்கு கூட செல்ல முடியாது. மன ரீதியாகவும் சில சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடும். விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பியவுடன் விண்வெளி வீரர்களின் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும், அவற்றில் அவர்கள் எப்படி மீண்டிருப்பார்கள், அவற்றுக்கு எவ்வளவு காலமாகும், அதாவது விண்வெளி ஈர்ப்பு விசை இல்லாமல் வாழ்வார்கள். ஒவ்வொரு 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை அவர்கள் சூரிய உதயத்தை காண நேரிடும். அதாவது சர்வதேச விண்வெளி நிலையம் ஒவ்வொரு 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருவதனால பூமியின் இரவு பகுதிக்கு செல்லும் போது இரவாகவும் பகல் பகுதிக்கு செல்லும் போது பகலாகவும் தோன்றும். இது நிச்சயமாக அவர்களின் உடலில் சில இடையூறுகளை ஏற்படுத்தும். நீண்ட காலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கும் போது விண்வெளி வீரர்களின் உடலில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை சரி செய்ய பல நாட்கள், வாரங்கள், ஏன் பல மாதங்கள் கூட ஆகலாம். அந்த அளவுக்கு கடுமையான உடல்நல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கக்கூடும். நாசா விண்வெளி வீரர்களான ஸ்காட் கில்லி மற்றும் கிறிஸ்டினா கோச் தான் சுமார் ஓராண்டு காலம் வரை சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கிய முதல் அமெரிக்க வீரர்கள். இவர்களுடன் ஸ்காட் கெல்லி விண்வெளியில் இருந்த காலத்தில் அவருடைய இரட்டை சகோதரரான ஓய்வு பெற்ற விஞ்ஞானி மார்க் கெல்லியின் உடல்நிலையுடன் ஒப்பிட்டு விண்வெளியில் இருக்கும்போது உடலில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து டஸ்வின் ஸ்ரீ எனும் பெயரில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தன. விண்வெளியில் நீண்ட காலம் தங்கியிருக்கும் விண்வெளி வீரர்கள் சந்திக்கும்
முதன்மை பிரச்சனையாக எலும்பு சிதைவு உள்ளது. ஏனென்றால் விண்வெளியில புவியீர்ப்பு விசையே இல்லாத சூழலில் மனிதர்களின் எடையை தாங்க வல்ல முதுகெலும்பு மற்றும் இடுப்பு எலும்பு பூமியில் இருப்பது போன்று வலுவாக இருக்க வேண்டிய தேவை இருக்காது. எனவே நாட்கள் செல்ல செல்ல அதன் அடர்த்தி ஒவ்வொரு மாதத்துக்கும் 1.5 வீதம் அளவுக்கு வந்தவர்கள் இழக்க நேரிடும். அதே போன்று பூமியில நாம் செய்கின்ற வேலை செய்வதற்கு ஏற்பவே தசை வலுவடையும். ஆனால் அதே அளவுக்கான உடல் இழப்பை விண்வெளியில செய்ய முடியாது. தசை இழப்பு முக்கிய பிரச்சனையாக இருக்கு. தசை மற்றும் எலும்பு பலவீனத்தை தடுக்க விண்வெளி வீரர் 2 மணி நேரம் டிமிரல் மற்றும் உடற்பயிற்சிக்கான சைக்கிள் மூலம் பயிற்சிகளை செய்ய ஏற்படும். இப்படி உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் என்ற கேள்வி இருக்கிறது. விண்வெளியில் மிதக்கு நிலையிலேயே இருந்துவிட்டு பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்களால் எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியாது. உடல்ல உள்ள திரவங்கள் புவியீர்ப்பு விசையினால தலைப்பகுதி மேலே சென்று விடுவதனால் கண்ணில் அழுத்தம் ஏற்பட்டு கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இது தவிர நீண்ட காலம் விண்வெளியில் தங்கும் போது உடல் எடை இழப்பு, நரம்பியல் மண்டல மாற்றம், கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்று நாசா சொல்லுது. விண்வெளியில் இருக்கும் நம் உயரம் அதிகரிக்கும். அங்கே இருக்க தோரணமாயன ஒருவர் 150 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் 153க்கும் 54 சென்டிமீட்டராக அவர்களின் உயரம் அதிகரிக்கும். முதுகு தண்டு வடத்தினுடைய பகுதியானது புவியியல் ஈர்ப்பு விசை காரணமாக கீழே நோக்கி இழுக்கும். இதுவே விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததால் அந்த டிஸ்கூல் அதாவது நீண்டு விடும் என்று சொல்லுகிறார்கள். இதன் காரணமாக உயரம் அதிகரிக்கும் என்கின்றார்கள். இஸ்ரோவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முன்னாள் இயக்குனர் பாண்டியன் இந்த விடயத்தை சொல்லுறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் உடலில் நீரிழப்பு காரணமாக சிறுநீரக கற்கள் மற்றும் ஏற்படும். அதே போல வாய்ப்பு ஏற்படுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்குது என்றதை நாசா தன்னுடைய இணையதளத்தில் தெரிவித்திருக்குன்னு சொல்லுகிறார். பூமிக்கு திரும்பியவுடன் விண்வெளி வீரர்களுக்கு ஏற்படுகின்ற முதல் சவால் என்னவென்ற கேள்விகளுக்கு தான் அங்கு சொல்லப்படுகிறது. ஈர்ப்பு விசை இல்லாததாட இடத்துல இருந்து மீண்டும் ஈர்ப்பு விசை உள்ள பூமிக்கு ஏற்ப உடலை தகவமைத்துக் கொள்வதுதான். அதனால தலை கண்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, அதே போன்ற கைகள் கண்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, உடல் சமநிலையின்மை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படும். விண்வெளியில் எப்படி உடல் மிதந்து கொண்டிருந்ததுவோ அதே போன்று பூமியில் உடல் மிதப்பது போன்று கூட விண்வெளி வீரர்கள் சிலருக்கு ஏற்படக்கூடும் என நாசா சொல்லுது. இவற்றோடு செவிப்பறையில் ஏற்படும் அழுத்தம் தொடர்பான பிரச்சனையால நரம்பு குழாய்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். காது செவிப்பறை நாம் சமநிலையுடன் நிற்பதுடன் தொடர்புடையதாக இதுல பிரச்சனை ஏற்பட்டால் நிற்பதில் சிரமம் கூட ஏற்படும் என்ற விடயத்தை பாண்டியன் சொல்லுறார். விண்வெளியில இருந்து திரும்பியவர்கள் பூமியில் நிமிர்ந்து நிற்கும் போது இரத்த அழுத்தத்தை சரிவர நிவர்த்திக்க முடியாததால் தலை சுற்று, மயக்கம் போன்றவை ஏற்படக்கூடும். இந்த பயணத்தின் பின் விண்வெளி வீரர்கள் கிட்டத்தட்ட உறுதியாக நிற்க முடியாத நிலையில அவர்களை ஸ்ட்ரெச்சரில் அழைத்து செல்லும் நிலையில் தான் இருப்பார்கள் என்று அவர் விளக்குகிறார். அது மட்டுமின்றி அவர்கள் உடல் மனரீதியாக மீண்டு புத்துணர்வு பெறுவதற்கான பயிற்சிகளும் சுமார் 45 நாட்களுக்கு நாசாவின் மையத்திலேயே தங்க வைக்கப்பட்டு வழங்கப்படும் என்ற விடயத்தை சொல்லுகிறார். ஒரு விபத்தில் இருந்து மீண்டவர்களால் உடனடியாக எப்படி இயல்பு நிலையில் எல்லா வேலைகளையும் செய்ய முடியாதோ அப்படித்தான் அவர்களின் தன்மையும் இருக்கும். அவர்களால் உடனடியாக நிற்கவோ நடக்கவோ முடியாது. பெரும்பாலும் மயக்க நிலையில் இருப்பார்கள். எனவே 4 கட்டமாக அவர்களுக்கு பல்வேறு வித பயிற்சிகளை வழங்கப்படும். வாரம் எனப்படும் முதல் கட்ட பயிற்சிகள் தொடங்கி ஸ்ட்ரெச்சர் பயிற்சிகள், அதே போன்ற ஒவ்வொரு பயிற்சிகளாக அவர்கள் கொடுப்பார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று உணவு பழக்க வழக்கம் எடுத்துக்கொள்ள முடியும். உடனடியாக உணவு பழக்க வழக்கங்களை கையாள முடியாது. காய்கறிகள், பழங்கள் என சரிவிகித உணவு மருத்துவ குழுக்கள் கண்காணிப்பில் அவர்களுக்கு வழங்கப்படும். உடலில் வேறு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் பிரச்சனைகள் உள்ளன என்பதை பரிசோதித்து அதுக்கு பிறகாக சிகிச்சைகள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று பாண்டியன் சொல்லியிருக்கார். மனநல பொறுத்தவரை அதாவது மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன் அளவு பல்வேறு காரணிகளால் விண்வெளியில் அதிகரிக்கும். தங்கள் குடும்பத்தினுடன் நீண்ட காலம் உடன் இருக்க முடியாமல் போவது, உணர்வுபூர்வமான தருணங்கள் உடன் இல்லாததால விண்வெளி வீரர்களை மனநலத்தில் தாக்கத்தை ஏற்படும். இதனால குணம் சார்ந்த அல்லது மனோரீதியான ஒருங்கின்மை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நாசா தெரிவிக்குது. எந்த பொழுதுபோக்கு அம்சங்களும் இல்லாத விண்வெளியில் தங்குவதற்கு அவர்கள் ஏற்கனவே மனரீதியான பயிற்சி எடுத்திருப்பார்கள். அதே போலதான் பூமிக்கு திரும்பியவுடனும் மனரீதியான இயல்பு நிலைக்கு திரும்பவும் காலம் எடுக்கும் என்றும் அதுக்கான பயிற்சிகளை வழங்க மனநல ஆலோசகர் இருப்பார்கள். இவற்றோடு சேர்ந்து குடும்பத்தின் ஒத்துழைப்பும் இதில்
முக்கியத்துவம் என்ற விடயத்தை பாண்டியன் சொல்லியிருக்கிறார். இதைவிட சுனிதா வில்லியம்ஸ் அவளோடு எதிர்பார்த்திருந்தார்கள் 8 நாளில் திரும்பி வார என்று சொல்லியிருந்தவா 9 மாதங்கள் அங்கு இடம்பெற்ற ஒரு சில எதிர்பாராத நிகழ்வுகளால் 9 மாதங்கள் இருந்திருக்கின்றார். 9 மாதங்களை தாண்டி 9 மாதம் என்கின்ற பொழுது எங்களுக்கு இலகுவாக இருக்க மாட்டேன். 9 மாசமா அப்படின்னு நாட்களை சார்ந்து நாங்கள் பார்ப்போமானால் மிகப்பெரிய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. 200 நாட்களை தாண்டியும் அங்கு இருந்திருக்கார். 286 நாள் என்பது மிக ஒரு கடினமான பகுதி தான். அந்த காலத்தில் இருந்து போட்டு அவர் மீண்டும் இன்றைய தினம் வந்திருக்கிறார். இருந்தாலும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும், அப்படி மயக்க நிலைகள் எல்லாம் வரும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இருந்தாலும் அவர் விண்கலத்தில் இருந்து இறங்கி அந்த ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போகின்ற பொழுது அவர் தன்னுடைய கைகளினால் எல்லாருக்கும் கைகளை காட்டுகின்ற அந்த காணொலியெல்லாம் சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கின்ற நெகிழ்ச்சி தன்மைகளை காட்டுவிக்கின்றது. ஆகவே பொறுத்திருந்த பார்வை இவர்களுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை மிகவும் அர்ப்பணிப்பானவர்கள் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.